சென்னை கோயம்பேடு சந்தையில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை கோயம்பேடு பழச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 4 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மாம்பழங்கள் செயற்கையாக கால்சியம் கார்பைட் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்டவை என்பதால் இவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒரு சீசன்லையும் we are taking ஒரு 3 to 4 tons நம்ம சீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த டைம் வந்து அந்த கால்சியம் கார்பைட் ஸ்டோன்ஸே ஸ்டாக் பண்ணியிருந்த 2-3 கடைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட இப்போ சாம்பிள்ஸ் எடுத்து அந்த சாம்பிள் ரிசல்ட் அடிப்படையில் கேசஸ் ஃபைல் பண்ண போகிறோம். இந்த கால்சியம் கார்பைட் எல்லாமே ஒரு அடல்ட்ரண்ட் கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இட் வில் அட்ராக்ட் போத் இம்ப்ரெஸ்மெண்ட் அண்ட் பெனால்ட்டி. பழங்களை முறையாக பழுக்க வைக்க போதிய இடவசதி இல்லாததால் தான் தாங்கள் கல் வைத்து பழுக்க வைக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாவதாக கூறுகிறார்கள் வியாபாரிகள். இது கல் வைக்கலன்னா மார்க்கெட்டில் பழம் மாம்பழமே விற்க முடியாது, யாராலையும் விற்க முடியாது. ஒரு 2 டன் மாங்காய் வாங்கினா 10 நாள் ஆகும் விற்கிறதுக்கு. 10 நாளுக்கு கூலிக்கே பத்தாது. போகிறோம் வண்டிக்காரன் வியாபாரம் செஞ்சு வேஸ்ட்டு. இது வந்து ஒரு 2 நாளில் பழுக்கணும்னா கார்பன் கல் தான் வைக்கணும். இல்லை தடுக்கணும் நீ சொல்லலாம். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு மாற்று வழி நமக்கு செஞ்சு கொடுக்கணும். செயற்கையாக பழுக்க வைக்கப்படும் பழங்களை உண்ணுவதால் குழந்தைகளும் முதியோரும் பெருமளவில் பாதிப்பிற்கு உள்ளாவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். கால்சியம் கார்பைடு சால்ட் வச்சு ஆர்டிஃபிஷியலாக மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுனால ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ராப்ளம் தான் வருது. என்னென்னா லூஸ் மோஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், வாமிட்டிங், சிவியர் அப்டாமினல் கிராம்ஸ், பெயின் சிவியராக இருக்கும். அந்த மாதிரி தான் சின்ன குழந்தைகள் பிரச்சனை வருது. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இந்த கால்சியம் கார்பைடு சால்ட்டோட ஆர்சனிக், பாஸ்பரஸ் இந்த சால்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகும்போது அசிட்டிலின் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸ் வந்து சம்டைம்ஸ் நியூரலாஜிக்கல் டேமேஜ் எல்லாம் உண்டு பண்ணுது. அதை கழுவும் போது வாட்டர் கூட அதை மிக்ஸ் ஆகி நம்ம கழுவுறோம் இல்லையா, எப்படி நம்ம மாம்பழம் கழுவி தான் சாப்பிட்றோம். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான ப்ராப்ளம்ஸ் வருது. இது போன்ற செயற்கையாக பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை அறியாமல் வாங்குவோர் அவற்றை நன்கு கழுவி உண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பலமுறை ஆய்வுகள் செய்து பல டன் மாம்பழங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் இது போன்ற கல் வைத்து பழக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு நிரந்தரமான ஒரு கண்காணிப்பு குழு உணவு பாதுகாப்புத்துறை அமைக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வியாபாரிகளும் தவறான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறோம் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏறும் பட்சத்தான் இது போன்ற கல் வைத்து பழக்கக்கூடிய மாம்பழ தீர்வுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் ரமேஷ்.